விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுக்கிற நிகழ்ச்சியில் உங்களோட இணைவதில் மகிழ்ச்சி. திருமதி ராஜராஜேஸ்வரி மேடம், நீங்கள் வந்து ஒரு உளவியல் ஆலோசகராக இருப்பதனால இப்போ இந்த மன உளைச்சல்கள் வருகின்ற போது உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன பாதிப்புகள் வரும், அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருத்தருக்கு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற பொழுது அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அதுதான் அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி மன வலிமை கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது இன்னொன்று என்னன்னாக்கா அவங்களோட புரிதல், தன்னை பற்றியும் தன்னுடைய சுற்றி இருக்கிற மனிதர்கள் பற்றியும் சூழ்நிலையை பற்றியும் புரிந்து கொள்ளுதல். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அங்கே சர்வை பண்ண முடியுமாங்கிறத புரிந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சாய்ஸ் இது பண்ணிக்குது. உளவியல் ரீதியாக நான் சொல்லலை, ஆய்வுகள் சொல்லுது, தற்கொலைக்கு அட்டம் பண்ணவங்க அத்தனை பேருமே ஹையஸ்ட் செல்ஃபிஷ் பீப்புள் அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து அந்த மற்றவர்களோட நிலையும் சூழ்நிலைகளோட நிலையும் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம தன்னை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும்னா கழிவிறக்கம் வந்து பெரிய அளவில் வரும். அந்த கழிவிறக்கம் அடுத்து தான் மட்டுமே அவமானப்படுத்தப்பட்டோம், தான் மட்டுமே துன்புறுத்தப்பட்டோம், இந்த மாதிரிலாம் ஒரு போலரைஸ்டு திங்கிங்குள்ளே போயிடுவாங்க அவங்க. ஸோ அது மாதிரி போகும்பொழுது யாராக இருந்தாலும் நான்டெட்ஸ் ஆகலாம் எனக்கே கூட தோணும். அந்த 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 ஆங்கிள்லேருந்து வரணும், அந்த திங்கிங்லேருந்து வரணும். ஸோ அந்த திங்கிங்லேருந்து வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாக அந்த ஒரு பிரச்சனையை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நேர்மையாக யோசிக்கும் பொழுது அப்போ தான் வந்து தீர்வுகள் வரும். தங்கமணி சார் சொல்லுங்கள். அதாவது அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்பட முடியாத நிலை இப்போ எல்லாரும் பேசுனதை வச்சு ஒரு 3 நிலைகளில் எழக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, அந்த அரசு ஊழியரே ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு இதில் மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் அதை பார்க்குறோம். மூன்றாவதாக அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடு. இந்த 3 நிலைகளில் அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்பட முடியாத நிலை எழுகிறது. இப்போ இருக்கிற அரசு ஊழியர்களில் மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், எந்த ஊழியர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு 70% ஊழியர்கள் ரொட்டீனாக எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு 30% ஊழியர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதாவது நீங்கள் சொன்னீங்க முதல்ல பணிச்சுமை. அதாவது வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, பீலிவை சாகாடும் அச்சிடும் அப்பண்டம் சால மிகுத்து பெயர். அதை போல் ஒரு ஊழியருக்கு அவர் எவ்வளவு தான் திறமைசாலியாக இருந்தாலும் கூட, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாலும் கூட ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க. பணியிடங்களை ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுக்கு அவர் சார் சொன்ன மாதிரி இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அரசு பணிகளில் வேலையிடங்களை ரொம்பவும் வெட்டி சுருக்கியிருக்கிறாங்க. அதனுடைய பலனாக அவருக்கு அந்த மனச்சுமை வருகிறது. ஒரு 7 சீட்டு 8 பேர் பார்க்க வேண்டியதை ஒருத்தர் பார்த்தாருன்னா அது உங்களுக்கே புரியும் எந்த அளவில் அவருக்கு மனச்சோர்வு வரும், எந்த அளவுக்கு அவருக்கு டென்ஷன் வரும். ஒரு 70% ஊழியர்கள் செய்கிற வேலைகளில் இந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. ஒரு 30%த்தில் ஒரு 10% ஊழியர்களில் சில ஊழியர்கள் மேடம் சொன்ன மாதிரி சில சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்னால் இருக்கலாம். ஆனால் அவங்கள வந்து அவங்க இருக்கக்கூடிய சங்கங்கள் தயார் பண்ணணும். இப்போ நான் வந்து பணியில் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் இருந்தேன். அவங்க வந்து அது ஊழியர்கள் மத்தியில் சொல்கிறாங்க, நாம் வந்து மக்களுக்காக இருக்கிறோம். அங்கே ஒரு தோழர் சொன்னாங்க, அதே மாதிரி நம்ம மக்களுக்காக வேலை பார்க்குறோம், அதிகாரிகளுக்காகவோ அரசியல்வாதிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம வேலை பார்க்கல, நம்ம மக்கள் பணத்திலேருந்து சம்பளம் வாங்குகிறோம், அதனால் மக்களுக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற அந்த உறுதியை மக்கள் அவங்க மத்தியில் கொண்டு வந்தாச்சுன்னா அவங்க வந்து அரசியல்வாதி தவறு பண்ணால் கூட எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரலாம். அதனால் அவங்க அந்த சங்கம்ங்கிற அமைப்பை வச்சு அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் போராடணும். அப்படிங்கும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய அந்த இதை நீக்கிடலாம். இன்னொரு 10% மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்னால் இப்போது அரசு ஊழியர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை விதிகள்லாம் இருக்குது. இதே சங்கங்கள் மூலமாக அந்த இண்டிவிஜுவல் அரசு பணியாளர் வந்து ஊழியர் வந்து அவர் சங்க அமைப்பில் இருந்து அந்த மாதிரியான மேலதிகாரிகளெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக முத்துக்குமாரசாமி வேளாண் அதிகாரி இருந்தார். அவரை அமைச்சர் பணத்துக்காக அவரை இது பண்ணார், அவர் தற்கொலை பண்ணார். அந்த முயற்சிக்கு பதிலாக அவர் சங்கங்கள் ரீதியாக அவருடைய கோ எம்ப்ளாயீஸ் அவங்களெல்லாம் வச்சு கூட அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் கடைசியில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார். அதுக்கு பதிலாக ஏன்னா இதில் இறுதியில் நீக்கப்பட வேண்டியவர் யாரோ அவர் நீக்கப்படாமல் அவர் தன்னுடைய தற்கொலையினால் இதாகிட்டார். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க வந்து தன்னுடைய அமைப்பு ரீதியாக கூட அவங்க போராடலாம். அப்போது அவர் வந்து அநேகமாக முத்துக்குமாரசாமி வந்து சங்கங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சங்கங்கள் ஈடுபட்டவங்க ஓரளவு அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஊழியர்கள்ட்டா சொல்லுவாங்க,
இல்லை அங்கே உள்ள தலைவர் செயலாளர்கிட்டயா போய் இப்படி பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு போராட்டத்திலேயாவது அந்த அமைப்பு ரீதியாக பண்ணுகின்ற போது அமைப்பு ரீதியாக பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தவிர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னொரு 10% நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அரசியல்வாதியிலேருந்து வருது. ஆளுகின்ற அரசியல்வாதிகள் சரியானபடி இருந்தால் இந்த நாட்டில் எல்லாமே நல்லா இருக்கும். அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்பட முடியும் என்பது தெரிகிறது. நன்றி நன்றி சார். தெய்வச்செல்வி சார், இப்போ அரசு ஊழியர்கள் நேர்மையாக செயல்பட முடிகிறதா இல்லையா உங்களை பொறுத்தவரை? வெட்டாத வெள்ளத்தில் இருந்து கொண்டு விம்புகின்ற கருங்கடலே ஆழமாகும், கொட்டாவி விடுகின்ற புதிய பூவின் குளிக்கில் உறங்கும் தேனை சிறந்ததாகும், பட்டாடை ஆடைகளை சிறந்ததாகும், பாவுக்குள் வெண்பாவை சிறந்ததாகும், விட்டேனா பார் என்று கழகத்தை ஒழிக்க வந்த கையவர்களை வென்ற கலைஞரின் துணிவை உலகத்தில் சிறந்ததாகும் என்று சொல்லி இத்தருணத்தில் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நான் துறையில் ஜாயின் பண்ணுற போது 242 ரூபா மொத்த சம்பளமே. இன்றைக்கி பென்ஷனாக ஓய்வூதியம் வாங்கி கொள்வது 32,000 ரூபா. இதற்கெல்லாம் முழு முதல் காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் நன்றி கடப்பாடோடு இந்த கவிதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னும் சரி, இப்போ இந்த தலைப்பை அரசியலில் நேர்மையாக செயல்பட முடியுமா என்பதான். அதை விடுத்து பல்வேறு கோணங்களிலே போய்கொண்டிருக்கிறது. நேர்மை என்பதற்கான விளக்கம் என்பது பியூர் சப்மிஷன் ஆன் இம்பியூர் டைரக்ஷன் அப்படிங்கிறதான் பேர். நான் ரொம்ப நேர்மையாக இருந்து செயல்படுங்கிறதா என்னால் சத்தியமாக முடியாது சார். இந்த அரசு ஊழியர்களை பொறுத்த மட்டும் பிஎஸ்என்எல் அவங்களை பற்றி நிறையா சொன்னாங்க. 13 தொழிற்சங்கங்களுக்கு நான் தலைவர். தொழிற்சங்கத்துக்கு போராட வேண்டும் என்று நண்பர்கள் சொன்னாங்க. நான் போராடியதாக என்னுடைய ப்ரமோஷன் நிப்பாட்டப்பட்டது. தக்க தருணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் மற்றவருக்காக போராடிக்கொண்டே இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு கன்னியாகுமரியில் வரும், அதுக்காக போராடுவேன். மறுபடியும் அந்த பிரச்சனை வந்தோன்னா குளித்தலைக்காரன் போடுவாங்க, ஊட்டிக்காரன் போடுவாங்க, அந்த ஜேஆர், அந்த ரிஜிஸ்ட்ரார், மந்திரி, செக்ரட்டரி, கவர்மெண்ட் எல்லாத்தையுமே நான் போராடிக்கொண்டே இருக்கிறேன். போராட்டமே எனது வாழ்க்கை போராட்டமானது. இதை தக்க தருணத்தை பார்த்து என்னுடைய அடுத்த ப்ரொமோஷன் ஜாயிண்ட் சார் டிஆர் வர்றபோது கரெக்டாக ஏதாவது ஒரு காரணத்தை இத்து இப்போ போடல, தமிழ் இலக்கியத்துக்கு எனக்கு துரோகம் செஞ்சுட்டேன்னு எனக்கு ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கவிதை எழுந்தேன். அந்த கவிதைக்கு இப்படி சொன்னாங்க, இத்து இப்போல்லாம் விட்டுருக்க, நீ தமிழ் இலக்கணத்துக்கே துரோகம் செஞ்சு. ஐ எம் நாட் ஜோக்கிங் சார், திஸ் இஸ் அ ஃபேக்ட். இதான் சுப்ரீம் கோர்ட் எழுதி போயிட்டு வரேன். இங்கே இருக்க சேட்டுன்னு வச்சுருக்கேன், அரசு ஊழியர்களுக்காக ஒரு சேட்டுன்னு இருக்குது. இந்த சேட்டில் எனக்கு நீதி கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டில் போனால் தே ஆர் கிவன் ஏ ஸ்ட்ரிக்ட் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 30 ஆண்டுகளாக இந்த பணியாளர்களுக்காக தன்னை பாடுபாட்டு கொண்ட ஒரு தலைவரை இப்படி பழிவாங்குது என்பது என்ன நியாயம்? ரிமாண்டட் ஃபார் ரீட்ரைல்னு சொல்லி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. போராட வேண்டும்ங்கிறது போராடுங்கிறது முடியலை. முதல்ல என்னென்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க ஊழியர் அப்பர் லெவலில் இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க சார். நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சஸ்பென்ஷன் ஆனது எங்கேயுமே கிடையாது சார். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சஸ்பென்ஷன் ஆனது எங்கேயுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச, நான் பேரை குறிப்பிட விரும்பல, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் ரைடு பண்ணாங்க. 1138 ஒயிட் பாட்டில், 112 டாக்குமெண்ட்டு, ரிட்டையர்டு ஃப்ரீலி. எப்படி சார் முடியும்னு கேட்டால் அந்த மேடம் சொன்னாங்க, 32 ஆண்டுகளுடைய சர்வீஸில் 13 முறை அல்லது எத்தனையோ முறை மாற்ற. இதுதான் சார் உண்மை. நான் நோட்டை பற்றி ஒரு சொன்னார். இந்த அஃபிஷியல் நோட்டை நான் என்ன டைரக்ஷன் கொடுக்குறேன்னா, எனக்கு மேலதிகாரியாக இருக்கும்போது நான் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன், நோட்டு இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி. நான் போடலைன்னா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. என் குடும்பம் மெட்ராஸு, என்னை மாற்றப்பட்ட இடம் கன்னியாகுமரி. 2 குடும்பத்தையும் ஒரு சாதாரண ஜூனியரேஷன் கேன் நாட் மெயின்டைன். வேறு வழியே இல்லை, அவங்க கொல்லூட் ஆயிடுறாங்க. பிரதர் சொன்னார், பொலிட்டிக்கல் டைமென்ஷன் அவங்களோட கொல்லூடிஷன் ஆகிறாங்க. எல்லா அதிகாரிகளுமே கொல்லூடிஷன். 15% கமிஷனாக இருந்தது, இன்றைக்கி 40% கமிஷன் ஆகி போச்சு. பிடபிள்யூவில் முதல் 10 என்ற ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய ஒன்று அதிசயமான மேட்டரே கிடையாது. நான் பேரை சொல்கிறாருந்தா பட்டியல் பயங்கரமாக கொடுத்துருவேன். பிரதர் சொன்னார், ஒரு சகாயத்தை சொன்னார். விஸ்வேஸ்வராயா கேள்விப்பட்டிருப்பீங்க, மைசூர் டேமோட இது. அவர் டிபியில் உட்காந்துருக்கிற போது லைட் எரியும் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாரான். திரும்ப லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தி வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தாரான். அவன் வாட்ச்மேன் கேட்டிருக்கான் என்ன அப்படின்னு. அது அரசாங்க வேலை, இது என் சொந்த வேலை. ஒரு விஸ்வேஸ்வராயா தான். முதலமைச்சர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் வெங்கட்ராமன் காமராஜ் விருந்தினர் போயிருக்காரு. இந்த வீட்டில் ஒரே ஒரு சேர் தான் இருக்கா, என்ன அடியாமல் இருக்காமான்னு கேட்டிருக்காரு. உடனே அவங்க டிவிஎஸ் சுந்தரையங்காட்ட சொல்லி சேர் சீட் டேபிள் எல்லாத்தையும் போட்டாங்களாம். மறுபடியும் காமராஜ் ஒரு மாதம் கழிச்சு தான் தாயாரை பார்க்க போகிறாரு. அங்கே பார்க்குறது எல்லாம் யார் போட்டா அப்படின்னு, அந்த ஐயர் போட்டா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. உனக்கு பதவி கொடுத்தது என் வீட்டுக்கு சேர் போடுறதுக்கா, நீ என்ன செய்வியோ டிவிஎஸ்காரன் உடனே எடுத்துகிட்டு பண்ணி. ஒரு காமராஜ் இன்றைக்கி 896 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை விரல் வெட்டி சொல்லக்கூடிய 2 தான் சொன்னார். மீது 800 பேர் எங்கே இருக்காங்க சார்? ஐ கேன் சேலஞ்ச், நான் சொல்ல முடியும். இன்றைக்கி 1000 பேர் அரசியல்வாதியில் இன்றைக்கி பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு டிஎஸ்பி 128 கோடிக்கு சம்பாதிச்சிருக்காரு செம்பரக்கட்டை உலையில். இது த்ரூஅவுட் ஸ்டேட் சார். எந்த மறப்பும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. மேலேருந்து ஒரு கட்டளை இருக்கணும். அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவில்லை என்றால் ஐ வில் ஷிஃப்டட் இமீடியட்லி ஆர் அதர்வைஸ் சஸ்பெண்டட், ஐ வில் பி ஃபால்ஸ்லி சார்ஜ் ஷீட்டட். இதுக்கு நான் தயாராக முடியுமா?
கீழே லெவலில் சூப்பரண்ட்டு பிஎல் லெவலில் சூப்பரண்ட்டு கிளரிக்கல் லெவலில் இருக்குது. ஒரு பியூனு கேட்டில் 10 ரூபா வாங்கினதுக்காக சஸ்பெண்டட். இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கோடிக்கணக்காக அமேசிங் த வெல்த்து. எப்படி அவங்களுக்கு அவங்க மேலே எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் தே காட் கொல்யூஷன் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார், ஒரு அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார், அவன் டிவிசிஎஸ்க்கு போகிறதுக்கு தான் ஆவல்படுவான். பலம் கொளிக்கிற பதவி. அதில் ஏதாவது பண்ணார்னா அவர் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்துடுவார். அவருடைய ஊழல்கள் இங்கே மறைக்கப்பட்டு விடும். இந்த கீழ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இன்றைக்கி இல்லவே இல்லை சார். எந்த பாதுகாப்புமே இன்றைக்கி கவர்மெண்ட்டில் சுத்தமாக கிடையவே கிடையாது. இன்றைக்கி இந்த கமிஷனை சொல்கிறாங்க, இந்த கிளாருக்கு போகிறான்னா அவருக்கு ஒரு கமிஷன் கண்டிப்பாக இல்லாமல் இல்லை. கீழ் லெவலில் ஒரு நோட்டு போடணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் ஓஏபி பென்ஷனுக்கு எவ்வளோ காசுங்கிறது தெரியுமா? அதுக்கு எப்படி நடக்குது சொன்னால் யதார்த்தத்தை பேசாமல் பேசிக்கிட்டாங்க. யதார்த்தம் சார், நேர்மையாக பணிபுரியவே முடியாது சார். he has to collude, he has to obey the instruction of the upper officials. அவங்க சொன்னதை கேட்டு நடக்காத ஒழிய இந்த அரசாங்கத்தில் எந்த வேலையும் இல்லை. அவன் நிரந்தரமாக நீடிக்கவே முடியாது. இதான் இன்றைக்கி விவசாயம். சரி.